வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். இப்போ கணவன் மனைவி வசியத்தில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஈஸியாக சரியாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொதுமக்கள் கேட்குறாங்க. 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. வலம்புரி காயை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். வலம்புரி காய், அதில் வலம்புரி காய், இடம்புரி காய்னு 2 விதமாக இருக்குது. அதில் ஒரு பெண் இப்போ ஒரு பெண் இருக்காங்க. அவர் கணவர் குடிச்சிட்டு டெய்லி அவரை அடிக்கிறது, அந்த பெண்ணை அடிக்கிறது, வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறதில்ல, சொல் பேச்சு கேட்காம அடங்காமல் திரியிறாங்க. அப்படின்னா அவங்கள அடக்கி தன் வசப்படுத்திக்கிறதுக்கு அந்த பெண்ணு பார்த்திங்கன்னா அதாவது வலம்புரி காயில் அந்த சம்மந்தப்பட்ட ஆணுடைய முடியோ ஒரு சின்ன அழுக்கு உடையிலேருந்து ஒரு நூலை எடுத்து அதில் நல்லா சுற்றி அதை நல்லா இடித்து தூளாக்கிக்கோங்க. தூளாக்கி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அரச மரம் குச்சி, வேப்ப மரம் குச்சி அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு, நம்ம சாம்பிராணி போடுவோம்ல, அதில் அந்த அரச மரம் வேப்ப மரம் குச்சியை வச்சு எரிச்சதுக்கப்புறம் அதில் அந்த கங்கு இருக்குமா, அந்த கங்கில் இந்த வலம்புரி காயை தூவி விட்டாலே போதும். நம்ம இடித்து வச்சுருக்க அந்த வலம்புரி காயை நீங்கள் சாம்பிராணி மாதிரி தூவி விட்டாலே போதும். அந்த புகையை அவங்க சுவாசிச்சுட்டாலே போதும். அவங்க கோபம் தணிஞ்சு எப்பேற்பட்ட அடங்காத ஆணாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சொல் பேச்சு கேட்காத ஆண் குழந்தைகளுக்கு, இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் பெற்றவங்க பேச்சை கேட்காம திரியிறாங்க, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு புத்தியாக இருக்காங்க, இல்லை ஒரு கொஞ்சம் வயது அடைஞ்ச பசங்க பார்த்திங்கன்னா தவறான பெண்கள் கூட பழக்க வழக்கம் இல்லை காதல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக சம்பாரித்து வீட்டுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சாம்பிராணியை அதாவது வலம்புரி காயை நல்லா இடித்து வேப்பங்குச்சி அரசங்குச்சினால் வரக்கூடிய அந்த கங்கில் நீங்கள் போட்டு அவங்க இருக்க ரூமில் சாம்பிராணி போட்டாலே போதும். அவங்க உங்களுக்கு வசமாகி உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்கள் சொல்ல கேட்காம அவங்களுக்கு நடந்தால் அவங்களுக்கு கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். யாரை பார்த்தாலும் பிடிக்காது, எங்கே போனாலும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, வெறுத்து எல்லோரும் ஒதுக்குவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அந்த மாதிரி வலம்புரி காய் தெய்வங்களே ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருடைய அழுக்கோ இல்லை அவங்க முடியோ அழுக்கு உடையோ அதில் சேர்த்து இது பண்ணும்போது அவங்க உங்களுக்கு வசியமாகி உங்கள் சொல்படி நடப்பாங்க. இதையும் கஷ்டப்படுற பெண்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இப்போ நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இப்போ டிரைவர் தொழில் பார்க்குறவங்க, கூலி தொழிலாளிகள், இந்த மாதிரி சாதாரண சின்ன சின்ன கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க தன்னை விட அதிகமாக படித்த பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய சொல் பேச்சு கேட்காம இல்லை வீட்டில் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு அந்த பெண்களை இவங்க கூட ஒழுங்காக சேர்ந்து வாழாமல் அவங்க வீட்டில் போய் இருந்துக்கிட்டு குடும்பம் நடத்தாமல் பிள்ளைகளையும் பிரிஞ்சு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காம அடங்காத பெண்களை வசியம் பண்ணுறதுக்கு இடம்புரி காய், வலம்புரி காய் ஆண்களுக்கு, இடம்புரி காய் பெண்களுக்கு. அந்த இடம்புரி காயை நல்லா இடித்து நான் சொன்ன மாதிரியே அரச மர குச்சி, வேப்ப மர குச்சியில் சாம்பிராணி போட்டிங்கன்னா அந்த பெண்கள் உங்களுக்கு வசியமாவாங்க. இது மாதிரி நீங்கள் இந்த ஆணோ பெண்ணோ கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே இந்த வலம்புரி காயை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.